வெள்ளிக்கிழமத்துக்கு வந்து தியானத்தில் பார்த்து சொன்னேன். வெள்ளிக்கிழமை போடலாம்னு சொன்னீங்க. சரி, நான் போட்டலாங்க இதே போடலான்னு சிவபெருமான் எங்கள் அப்பா கிட்ட கேட்டு நான் சொன்னேன் தியானத்தில். கண்டிப்பாக அது என்ன சாமி, அது என்ன எவ்வளோ வெள்ளி வந்து நீங்கள் அந்த வெள்ளி கவசம் போடலான்னு சொல்லிட்டு தியானத்தில் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை ஆரம்பிச்சிங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்து மக்கள் கட்சி மூலமாக அர்ஜுன் சம்பத் ஐயா அடுத்த வருஷம் பங்குனி மாதம் நாம் வந்து வெள்ளி கவசம் போட்டிருந்தோம் முருகனுக்கு. அதுக்கு எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து ஏற்பாடு பண்ணுங்க, பண்ணிடலான்னு சொன்னார். அதுக்கு பிறகு ஒரே மாதத்தில் மறுபடியும் நீங்கள் வந்து சந்திச்சிங்க. அவர் பங்குனி மாதம் உத்தரத்துன்னு சொல்லிட்டு போகிறார் ஐயா. அதுக்கு பிறகு ஒரே மாதத்தில் நீங்கள் வரீங்க, வந்து உட்காந்து தியானம் பண்ணீங்க. இதில் அகத்திய நடமாட்டம் இருக்குது. சித்தர் என்ன போட சொல்றாரு, வெள்ளி கவசம் போட்டுடலாம், என்னால் முடிஞ்சது பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு 1/2 கிலோ வெள்ளி கொடுத்துருக்கீங்க. இன்னும் நிறையா பெங்களூரு, ஆத்தூர், இந்த மாதிரி பல திருச்சி, மதுரையில் கூட ஒருத்தர் 50 கிராம் கொடுத்துருக்காரு. இது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொருத்தரும் அவங்களால முடிஞ்சது. நான் இவ்வளோ கொடுக்கணும்னு யாரையும் கேட்கல. 1 கிராம், 2 கிராம், 5 கிராம், 10 கிராம் இந்த மாதிரி கொடுத்து இன்னைக்கு ஒரு 1.5 கிலோ வெள்ளி வாங்கி வச்சிருக்கிறோம். இந்த பங்குனி மாதம் உத்தரத்துக்குள்ள எத்தனையோ செலவு பண்ணுறீங்க. ஆனால் செலவு பண்ணோம்னா தெய்வத்துக்கு போய் சேராது. தெய்வத்துக்கு போய் சேராது. இந்த வெள்ளி கவசம்னா யாரும் புதுசாக விற்க முடியாது. அவங்க பரம்பரையாக விற்க முடியாது. விற்றாலோ அழிச்சாலோ அழிஞ்சு போயிடுவாங்க. அதனால அந்த வெள்ளி கவசம் வந்து நம்மளுடைய சாமிநாளை சாத்தும் போது அந்த சாமி நம்மளை நினைச்சு பார்க்கணும். சாமிநாளை எடுத்து ஒரு சொகாய் வாங்கி கொடுக்குறதுக்கு அந்த சொகாய் போட போதும் ஐயா வாங்கி கொடுத்தாரு, ஐயா வாங்கி கொடுத்தாருன்ற எண்ணங்கள் நம்ம உள்ளுக்குள்ள வரும். அது மாதிரி இந்த தெய்வத்துக்கு அந்த வெள்ளி கவசம் சாத்தலான்னு சொல்லி உங்க நாணத்தில் தெரிஞ்சு நீ சொன்னீங்க. அதை வந்து நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றிட்டோம். அது ஆரம்பிச்ச பிறகு 1.5 கிலோ வெள்ளி வந்துச்சு. இப்போ முயற்சி பண்ணி எல்லாரும் ஒரு 100 ரூபாய்க்கு, 1 கிராம் 100 ரூபா, 1 கிராம் கூட வாங்கி கொடுவோம்னு தப்பு இல்லை. ஒரு 10,000க்கு வாங்கி கொடுங்க, 1 லட்சத்துக்கு வாங்கி கொடுங்க. இந்த வேலையை செய்கிறோம், அந்த வேலையை செஞ்சு கொடுக்குறேன், நாளைக்கே வீடு கட்டி கொடுவேன், நாளைக்கே கார் வாங்கி கொடுவேன், கார் வாங்கி கொடு, 1 கிலோ வெள்ளி வாங்கி வை, நான் யாரையும் கேட்கல. தெய்வத்தை வந்து வழிபடுங்க, சாமி கும்பிடுங்க. இது என்னது இல்லை, உங்களுது. எல்லாரும் வாங்க போங்க, எல்லாரும் வந்து எடுத்து செய்யுங்க. உங்களால் முடிஞ்சா அந்த உணர்வு வேணும். தெய்வத்துக்கு நம்மளோட காசு போய் சேரணும் நம்ம நினைச்சு பார்க்கணும்னா ஒரு 100 ரூபாய்க்கு வெள்ளி வாங்கி கொடுங்க. தயவு செஞ்சு இந்த ஒரு கோபமும் அந்த வெள்ளி கவசத்தை போட்டு நம்ம ஒரு அபிஷேகம் பண்ணி சாமியை வழிபடலாம். எல்லாரும் நல்லா இருக்கலாம். வாழ்க்கை நடைபெறும்.